வெல்கம் டு கரணி ஆசான். விண்டோஸ் 2008 அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆக்டிவ் டைரக்டரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்டிவ் டைரக்டரியில் எப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி இருக்குது, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு Ctrl+Alt போட்டு நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குறோம். Ctrl+Alt கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் VTCS தான் நம்ம டொமைன் நேமு. ஸோ அது /administratorன்னு வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வெறும் கம்ப்யூட்டர் நேமு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தது. இப்போ வந்து நம்ம டொமைன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டொமைன் கண்ட்ரோலாக சேஞ்ச் பண்ண ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டொமைன் நேம் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் யூசரோட நேம் இருக்கும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? ஸோ இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து லாகின் ஆகி யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பேக்அவுட் ஆப்ரேட்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் டொமைன் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக லாகின் ஆக ரைட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு லாகின் ஆகுது. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இது லாகின் ஆனால் இந்த பேஜ் வரும். பேஜுக்கு அப்புறம் நமக்கு வந்து சர்வர் மேனேஜரில் போய்ட்டு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ சர்வர் மேனேஜரில் என்னென்ன ரோல்ஸ்லாம் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடாக என்னென்ன ரோல்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ சர்வர் மேனேஜர் நான் கிளிக் பண்ணுறேன். கீழே ஒரு கம்ப்யூட்டர் படம் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, அதான் வந்து சர்வர் மேனேஜர். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகும் ஸ்டார்ட் அப் போதே. அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வராது. வரலன்னா நம்ம கீழே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் வந்துடும். ஏன்னா ஸ்டார்ட் அப்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணி வச்சு நல்லது. ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சர்வர் மேனேஜரில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோல்ஸு, ஃபீச்சர்ஸு, டயக்னஸ்டிக்ஸு, கான்ஃபிகரேஷன், ஸ்டோரேஜ். சரிங்களா? இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவ் டைரக்டரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DNS சர்வர், இதுக்கு ரிலேட்டடாக DNS சர்வர் தான் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு DNS சர்வருங்கிற ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸு. இந்த ஃபியூச்சர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் பாலிசிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணாலே குரூப் பாலிசி வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். குரூப் பாலிசினா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூசர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, அது எல்லாமே இந்த குரூப் பாலிசியில் தான் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. பாலிசி எல்லாமே இந்த குரூப் பாலிசி வழியாக தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. சரிங்களா? அது குரூப் பாலிசி பற்றி நம்ம படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு DNS சர்வர், இந்த ரோல் ஆட் ஆனதுக்கப்புறம் DNS சர்வர், குரூப் பாலிசி, DNS சர்வர் ரோல் வந்து ரோல் ஆட் ஆகும். ஃபியூச்சர்ஸில் குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், எனேபிள் ஆயிரும். இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்தது டயக்னஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில் ஏதாவது எரர் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, V1 வியூவர்னு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு விண்டோஸ் லாக்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் சர்வீஸில் தான் நமக்கு எது வரும், ஆக்டிவ் டைரக்டரி வெப் சர்வீஸ். ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னென்ன ஏதாவது இருந்தால் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ எல்லாம் லாகே எல்லாம் இதில் தான் இருக்கும். சரிங்களா? வார்னிங்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணால் தான் ரன் ஆகும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு வந்து இதாகாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து DFS ரிப்ளிகேஷன், ஸோ டைரக்டரி சர்வீஸ், DNS சர்வர். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாக் இருக்கும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியோட லாக் வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா ஈவெண்ட் வியூவரில் போய்ட்டு அப்ளிகேஷன் அண்ட் சர்வீஸ் லாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து டாஸ்க் ஃபில்ட்ரு, டாஸ்க் ஷெட்யூலுங்கிறது இருந்து விண்டோஸ் ஃபயர்வால் இதெல்லாம் நார்மலாக உள்ளது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்னு ஒன்று ஆட் ஆகிருக்கும். DNS ரோல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்புறம் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, சரி, ஓகே.
இதோட லாக் எதுவும் நீங்கள் செக் பண்ணணும்னா டயக்னோஸ்டிக்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போய்ட்டு நம்ம ஆக்டிவ் டைரக்டரி சம்மந்தமான எல்லாமே பார்ப்போம். நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி சம்மந்தம் எல்லாமே இருக்கும். ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அண்ட் ட்ரஸ்டர்ஸ், ஆக்டிவ் டைரக்டரி மாடல் ஃபார் விண்டோஸ் பவர் செல்லு, ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இது எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரியில் மெயினாக நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப டைம் யூஸ் பண்ணுறது நம்ம இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸுங்கிற இந்த இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குது. நம்மளோட டொமைன் நேம் இருக்குது. டொமைன் நேம் வந்து vts.local. சரிங்களா? அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பில்டின் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, ஃபாரின் செக்யூரிட்டி அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது, மேனேஜ் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸு, யூசர்ஸு. சரிங்களா? இந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தால் அதுக்கு பேர் ஓயூன்னு அர்த்தம். பில்டின் கம்ப்யூட்டர்ஸ், ஃபாரின் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் என்ன சொன்னால் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பில்டினில் இருக்கிறது எல்லாமே இந்த டொமைனுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும், க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த டொமைன் கண்ட்ரோலர் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இந்த இது ஒர்க் ஆகும். ரெண்டு இது போட்டிருந்ததுன்னா ரெண்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறது எல்லாமே குரூப்புன்னு சொல்லுவாங்க. சிங்கிளாக இருந்ததுன்னா அது பேர் யூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பில்டின் கண்டெய்னர்னு சொல்கிறாங்களா, அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் குரூப்பாக தான் இருக்கும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் இந்த சர்வருக்குள்ளே எல்லா ஆப்ரேட்டும் பண்ணுறது தான் வந்து இதில் க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து இதை தாண்டி வெளியில் எங்கேயும் டொமைன் தாண்டி கிளைண்ட்ஸ்லேயோ இல்லை வேறு இதுலேயோ வந்து இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அது நீங்கள் யூஸ் பண்ணால் யூசர்ஸில் தான், யூசர் சம்மந்தமான இதில் க்ரியேட் பண்ணுற குரூப்ஸு யூசர்ஸ் எல்லாமே தான் கிளைண்ட் சைடு நம்ம ரிலேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் எதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகலை. இப்போ வந்து இதோட மெம்பராக நம்ம ஒவ்வொரு கம்ப்யூட்டராக ஆட் பண்ணும்போது தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆட் ஆகலை, நம்ம எந்த கம்ப்யூட்டரு எதுவுமே நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸோ இதோட மெம்பராக நம்ம வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு மெம்பராக ஒரு கிளைண்ட்டையோ இல்லை ஒரு மெம்பர் சர்வரையோ நம்ம ஆட் பண்ணும்போது இதில் தான் இந்த கம்ப்யூட்டருங்கிற இந்த கண்டெய்னரில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் அந்த இது தான் இதில் வந்து இதில் இருக்கும். நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, இப்போ பண்ணியிருக்க கம்ப்யூட்டரோட நேம் தான் வந்து ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலராக வந்து நமக்கு இதில் காட்டும். சரிங்களா? இப்போ வேறு ஏதாவது நீங்கள் வந்து டொமைன் கண்ட்ரோலர் இதோட மெம்பர் டொமைன் கண்ட்ரோலரோ இல்லை வந்து பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணேன்னா இந்த இடத்த தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் செக்யூரிட்டி பிரின்சிபல் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. எப்போ யூஸ் ஆகுனா நம்ம இந்த கம்பெனி சம்மந்தமாக வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட நம்ம மைக்ரேட் பண்ணுறோம் இல்லை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும். நார்மலாக இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? மைக்ரேஷன் அதாவது வேறு இந்த கம்பெனி வந்து வேறு இதோட டைப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் தான் வந்து இந்த கண்டெய்னர் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வீஸ் சம்மந்தமான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மேனேஜ்டு சர்வீஸில் தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது யூசர்ஸு. இப்போ யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு யூசர் இருக்கார், கெஸ்ட்டுன்னு ஒரு யூசர் இருப்பார். கெஸ்ட்டு வந்து டிசேபிளாக தான் இருக்கும் எப்போவுமே. மற்றது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து குரூப்பாக தான் இருக்கும். குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் சிங்கிளாக தான், சாரி யூசர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இமேஜ் தான் போட்டிருக்கும், ஒரு சின்ன தலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே 2 தலை போட்டது எல்லாமே குரூப்பு, ஒரு ஹெட்டு போட்டு ஒரு இமேஜ் இருக்கிறது வந்து யூசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜ் பண்ணுவார். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் விண்டோஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் நீங்கள் அதை டொமைன் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சரி, ஓகே. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நீங்கள் வந்து இருந்ததுன்னா இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செக்யூரிட்டி சைடில் இது தான் ஃபஸ்ட்டு நம்ம ரீநேம் பண்ணணும். ஏன்னா இப்போ ஹேக்கர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிஸ்டத்தோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டு தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்க நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரே வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து யூசர் நேம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சுன்னா பாஸ்வேர்டு அவங்களால ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து என்ன பண்ணணும், ரீநேம் பண்ணிடணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அவன் வந்து ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த என்ன யூசர் நேமே தெரிலனா பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம்
கஷ்டம் சரிங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் செக்யூரிட்டி பர்பஸ் யூசர் நேமை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து என்னோடய டொமைன் நேமை நான் வச்சுக்கிறேன். ஓகே, VTCS அட்மின் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஸோ சேஞ்ச் பண்ணுவான்னு கேட்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து திருப்பி ஒரு தடவை லாகின் பண்ணிட்டு லாகின் பண்ணால் தான் வந்து எஃபெக்ட் ஆகும் சரிங்களா. அது சொல்லுது. சரி எஸ்ன்னு கொடுத்துருங்க. இது அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு தடவை லாக் ஆஃப். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட நேம் வந்து ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லாக் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, திரும்பி நம்ம லாக் ஆஃப் பண்ணலாம். ஓகே, இப்போ லாக் ஆஃப் பண்ணியாச்சு. சரி, அங்கே ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு லாக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்பி அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து VCTS அட்மின்னு உங்களுக்கு மாறிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். முன்னாடி வந்து நம்ம எதில் லாகின் பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணோம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஏன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா வெளியிலேருந்து யாராவது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியிலேருந்து ஹேக் பண்ணுறது வந்து ஈஸியான இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து யூசர் நேமை மாற்றிட்டா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரீநேம் பண்ணிட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் ஹேக் பண்ணுறது சரிங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து ரீநேம் பண்ணி VCTS அட்மின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம் சரிங்களா. ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து வெளியிலேருந்து ஒருத்தரால் பண்ண முடியாது. ஆனால் இந்த சர்வரை வந்து நம்ம வந்து லோக்கலாக ஆஃப் பண்ணி வச்சுருந்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இதை லாக் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இந்த நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பதிலாக VCTS அட்மின்ங்கிறது லாகின் ஆகுது. இதே இது உங்களுக்கு லோக்கலாக உங்கள் கம்பெனிக்குள்ளேயே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அவங்களால பார்க்க முடியும். வெளியிலேருந்து வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஃபால்ட்டாக போட்டு தான் அவன் ட்ரை பண்ணுவான். அதனால் அவனால் பண்ண முடியாது. இங்கே மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே யாராவது லோக்கல் ஆஃபீஸ்லேயே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ இதோட யூசருங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான் சரிங்களா. அப்போ வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டாக வர இந்த லாகின் நேம் வந்து எதுவுமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடாது சரிங்களா. இந்த இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா, விண்டோஸோட குரூப் பாலிசியில் வந்து செக்யூரிட்டி பாலிசியில் லாஸ்ட் லாகான் டிஸ்பிளே வந்து எனேபிள் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த பாலிசி வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணாதனால தான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம அந்த குரூப் பாலிசியில் போயிட்டு இந்த டிஸ்பிளே லாகானை வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற பாலிசியை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது சரிங்களா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, லாகின் பண்ணி போயிட்டோம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பாலிசி போகிறோம். குரூப் பாலிசி நம்ம எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் போனீங்கன்னா குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் போய் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிசி வரும். தான் பாலிசி பேஜ். இதில் தான் வந்து நம்ம எல்லாமே குரூப் பாலிசி எல்லாமே செட் பண்ணுவோம் சரிங்களா, டொமைனுக்கு. ஸோ இதான் நம்ம டொமைன் நேமு. இப்போ வந்து நம்ம பாலிசி செட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான பாலிசி இருக்குது சரிங்களா. டிஃபால்ட்டு டொமைன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, டிஃபால்ட்டு டொமைன் கண்ட்ரோல் பாலிசின்னு இருக்குது சரிங்களா. இந்த 2 இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டு டொமைன் பாலிசிங்கிறது வந்து இந்த சர்வருக்கும் உங்களுக்கு வந்து பாலிசி அப்ளை ஆகும். ப்ளஸ் இந்த
கிளைண்ட்ஸ் எல்லாமே, கிளைண்ட்ஸு சர்வர் எல்லாமே சேர்த்து வந்து பாலிசி அப்ளை ஆகணும்னா உங்களுக்கு டிஃபால்ட்டு டொமைன் பாலிசியில் வந்து நம்ம வந்து பாலிசி வந்து செட் பண்ணணும். அதாவது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும்னா நம்ம டிஃபால்ட் டொமைன் பாலிசியில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த டொமைன் கண்ட்ரோலரில் கனெக்ட் ஆகியிருக்கிற இந்த இதில் மட்டும் உங்களுக்கு, இந்த டொமைன் கனெக்டிவிட்டியில் மட்டும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கிற கிளைண்ட்ஸில் மட்டும் ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த டிஃபால்ட் டொமைன் கண்ட்ரோலர் பாலிசியில் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? டிஃபால்ட் டொமைனா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இதில் கனெக்ட் ஆகிருக்கிற கிளைண்ட்ஸு எந்த டொமைன் கண்ட்ரோலர் எல்லாருக்குமே வந்து இந்த பாலிசி வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? டிஃபால்ட் டொமைன் கண்ட்ரோலர்னால் இந்த இந்த சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த டிஃபால்ட் VCTS லோக்கல்ங்கிற கனெக்ட் ஆகிருக்கிற கிளைண்ட்ஸு அதோட ரிலேட்டிவ் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு மட்டும் நம்ம கொடுத்தா இது மட்டும் கொடுத்தா உங்களுக்கு வந்து அதில் என்ன ஆகாது, இந்த பாலிசியை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இதில் போய்ட்டு செட் ஆகிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், எடிட்னு கொடுக்குறோம். எடிட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து 2 விதமான பாலிசி இருக்குது பாருங்கள். ஒன்று கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று யூசர் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? யூசர் சம்மந்தமாக நம்ம என்னென்ன பாலிசிலாம் செட் பண்ணுறோமோ அது யூசர் கான்ஃபிகரேஷனில் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக என்னென்ன பாலிசிஸ்லாம் செட் பண்ணணுமோ அது கம்ப்யூட்டர் இதில் தான் செட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து சர்வர் ப்ளஸ் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இந்த லாகான் வந்து லாகின் நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா நம்ம எதில் பண்ணணும்னா கம்ப்யூட்டர்ஸில் தான் பண்ணணும். சரிங்களா? அதில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போங்க, அதில் வந்து விண்டோஸ் செட்டிங்ஸ் போங்க. ஓகே. ஸோ இதில் போய்ட்டு பாலிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பண்ணணும். சரிங்களா? ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண செட்டிங்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பாலிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண போகிறோம். பாலிசிஸ், அதில் போய்ட்டு விண்டோஸ் செட்டிங்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் போய்ட்டு செக்யூரிட்டி செட்டிங்ஸ், இதில் போய்ட்டு லோக்கல் பாலிசிஸ், இதில் போய்ட்டு செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் அண்ட் யூசர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்ஸில் தான் நேம் வந்து அந்த லாகான் நேம் வந்து லாஸ்ட்டாக லாகின் பண்ணுற லாகான் நேம் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு செட் பண்ண போகிறோம். டிஸ்பிளே வந்து அந்த நேமை வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னு செட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு எதில் போகிறோன்னா கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் பாலிசிஸில் சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் கிடையாது, விண்டோஸ் செட்டிங்ஸ், ரெண்டாவதாக இருக்கிற விண்டோஸ் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ், அதில் போய்ட்டு லோக்கல் பாலிசிஸ், அதில் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். இதில் நிறைய உங்களுக்கு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இன்ட்ராக்டிவ் லாகானுங்கிற பாலிசி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த இன்ட்ராக்டிவ், ஏன்னா லாகின் தான் பண்ண போகிறோம், லாகான் பாலிசி தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து அப்போது இன்ட்ராக்டிவ் லாகான் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள், டு நாட் டிஸ்பிளே லாஸ்ட் யூசர் நேம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நாட் டிஃபைன்ட் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். சரிங்களா? இப்போ டிஃபைன் பாலிசி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்ட்ராக்ட் லாகினில் டு நாட் டிஸ்பிளே லாஸ்ட் யூசர் நேம், அதாவது டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டு நாட் டிஸ்பிளே லாஸ்ட் யூசர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படிங்கிற பாலிசியை எனேபிள் பண்ணட்டுமான்னு கேட்கு. எஸ்னா எனேபிள் ஆகும், நோனா டிஸ்பிளே ஆகும், அதாவது டிசேபிள்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு தேவை, அதனால் எஸ்ன்னு கொடுத்தா தான் எனேபிள் ஆகும். ஸோ எனேபிளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க, தென் ஓகே. ஓகே. ஸோ என் பாலிசி இப்போ வந்து நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. குரூப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதில் சேவ் ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம க்ளோஸ் பண்ணோன்னே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ பாலிசி அப்போ உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லை லாகின் பண்ணிவிட்டு லாக் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து பாலிசி வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு ஜிபி அப்டேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாலிசியும் ரெஃப்ரெஷ் பண்ணும். கடைசியாக என்ன பாலிசி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த பாலிசியை வந்து செட் பண்ணும். சரிங்களா? ஸோ லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பாலிசியும் புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா ஜிபி அப்டேட் /போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த பாலிசி வந்து லாஸ்ட்டாக கொடுத்தது வந்து அந்த இதில் போயிட்டு அப்டேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாலிசி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுது. யூசர் பாலிசி அப்டேட் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பாலிசி அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை லாக் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், Ctrl+Alt+Delete பார்த்தீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கடைசியாக லாகின் பண்ண உங்களுக்கு அந்த இது வந்து எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்படி இருந்தால் லோக்கலில் இருக்கவங்களையும் என்ன பண்ண முடியாது, அவங்களால என்ன யூசர் நேம் இருக்குது, என்ன டொமைன் என்ன இருக்குதுன்னு அவங்கள யூசர் நேம் இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ செக்யூர்டாக நம்ம ஒரு சிஸ்டம் இருக்குன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். VCTS admin. இப்போனா நமக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம லாகின் பண்ணுறோம். ஓகே. ஸோ வந்து இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம எதில் போய் பண்ணியிருக்கோம், குரூப் பாலிசியில் போய் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி குரூப் பாலிசியில் போயிட்டு அந்த டிஃபால்ட் இதில் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இஸ் நாட் அட்வைசபிள். இப்படி நம்ம பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு வேறு ஏதோ இது கிடச்சிருச்சு, நிறையா பாலிசி எல்லாமே இதுலேயே நம்ம செட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ரீசெட் பண்ணால் உங்களுக்கு எல்லா பாலிசியும் போயிடும். சிஸ்டமில் இருக்க டிஃபால்ட் பாலிசி எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், எரேஸ் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே இந்த டிஃபால்ட் டொமைன் பாலிசியில் கை வைக்கவே கூடாது. சரிங்களா? நம்ம புதுசாக ஒரு பாலிசி வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ணி அதை இதோட லிங்க் பண்ணிடணும். சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் இந்த பாலிசியை வந்து டிஃபால்ட் பாலிசியை எப்படி வந்து திருப்பி செட் பண்ணுறதுங்க பற்றி அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. சரிங்களா? அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன பாலிசி இருந்தோ அதோ பாலிசிக்கு ரீசெட் ஆயிரும். சரிங்களா? அந்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி, அது என்ன கமாண்டுனா ஓகே, அது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டிசி GPO ஃபிக்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற இந்த பாலிசி வந்து இந்த இருக்கிற எல்லா பாலிசியுமே உங்களுக்கு எரேஸ் ஆகிட்டு டிஃபால்ட்டாக சிஸ்டமில் என்ன செட் ஆகிருக்கோ அந்த பாலிசி வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு பாலிசியில் செட் பண்ணியிருக்கோம், அதான் அந்த லாஸ்ட் லாக்-ஆன் பாலிசி. இப்போ அதை வந்து எல்லாமே எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன பாலிசி இருக்கோ அது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகணும்னா என்ன பண்ணணும்னா ஓகே டிசி GPO ஃபிக்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிங்கனாலே உங்களுக்கு என்னென்ன இது இருக்குதுன்னு வரும். பார்த்தீங்களா? அதில் இக்னோர் ஸ்கீமான்னு ஒன்று இருக்குது, டார்கெட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ டிசி GPO ஃபிக்ஸ் கொடுத்துட்டு இக்னோர் ஸ்கீமா ஓகே கொடுத்துட்டு ஸ்லாஷ் டார்கெட், என்ன டார்கெட்டோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிட்டு புதுசாக ஒரு டிஃபால்ட்டாக என்னென்ன பாலிசி இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, அதை எப்படின்னு பார்க்கலாம். கிளியர் பண்ணிக்கலாம். டிசி GPO ஃபிக்ஸு ஸ்லாஷ் இக்னோர், நம்ம பார்த்தோம்ல அது ஹெல்ப்பில் பார்த்தோம், இக்னோர் SHEMA ஸ்கீமா டார்கெட் வந்து ரெண்டு இதுக்கும் நீங்கள் எதுக்கு வேணுமோ அதை செட் பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டுக்குமே செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் டொமைன் பாலிசி இருக்குது, டிஃபால்ட் டொமைன் கண்ட்ரோல் பாலிசி இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே டிஃபால்ட்டாக என்ன பாலிசி வேணுமோ அதை அப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். என்ன பாலிசி இருந்தாலும் எரேஸ் ஆகிட்டு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாலிசி இருந்ததோ அது வந்து செட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன எரர் வருது, சின்ன எரர் இருக்குது, என்ன எரர் பார்க்கலாம். ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க் போட்டு பார்க்கலாமா, என்ன போட்டு இக்னோர் ஸ்கீமா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சரிங்களா? இக்னோர் ஸ்கீமா ஸ்பெல்லிங் வந்து சி விட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இக்னோர் ஸ்கீமா
டார்கெட் வந்து போத் 2 பாலிசியும் ரீசெட் பண்ண சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிரும். ஓகே, இந்த ஆப்ரேஷன் ரைஸ் யூசர் அட்மிட்ஸ் திருப்பி கேக்கு. ஸோ திருப்பி அதுக்கும் எஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகிடுச்சு. போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி வந்து என்ன ஆயிருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ரைட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ், குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதில் போய்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணோன்னா என்ன ஆகும், போன தடவை பாலிசி கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ணியிருந்தோம், அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, விண்டோஸ் செட்டிங்ஸ், இதில் போனோம் செக்யூரிட்டி செட்டிங்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் போனோம் லோக்கல் பாலிசியில் போனோம், அப்புறம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். இதில் என்ன பார்த்தோம், இன்ட்ராக்டிவ் லாகானில் போய் தான் செட் பண்ணோம். சரிங்களா, சரிங்களா. டூ நாட் டிஸ்பிளே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து நாட் டிஃபைன் போயிடுச்சா. ஸோ இதுதான் போன தடவை நம்ம என்ன பண்ணோம், இதில் போய்ட்டு எனேபிள் டிஃபைன் பண்ணிட்டு எனேபிள் பண்ணோம். சரிங்களா. ஸோ இந்த தடவை நம்ம அப்படி பண்ண வேண்டாம். என்ன பண்ணுவோன்னா அதுக்கு பதிலாக, ஏன்னா இதில் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், எல்லா மொத்தத்துக்கும் இது வந்து வேறு ஏதாவது பாலிசியாக ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இதிலே எல்லாம் செட் பண்ணிங்கன்னா ரீசெட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ரெண்டாவது நீங்கள் புதுசாக வேறு எங்கேயா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வர்ற அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இதில் வந்து செக் பண்ணுறது, அவரோட அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நம்ம இதுக்குன்னு தனியாக ஒன்று லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பாலிசி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஒரு லிங்க்டு பாலிசி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு லிங்க் create GPO in this domain and link there. ஓகே, ஸோ இதை வந்து புதுசாக பண்ணோம். ஏற்கனவே இதோட லிங்க் பண்ணணும்னா இந்த இது, புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா இந்த இது. சரிங்களா. ஸோ வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கலாம், லாஸ்ட் லாகான் ஒரு ஏதோ ஒரு நேம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு லாகான் கொடுத்துக்கோங்க. சரிங்களா. லாஸ்ட் லாகான் டிஸ்பிளே கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ வந்து இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் இதாகும், அதனால் இங்கே வேண்டாம் நமக்கு. ஸோ delete பண்ணிடலாம், இந்த இடத்துல வேண்டாம். ஓகே, நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம். இதில் தான் உங்களுக்கு எல்லாமே க்ரியேட் ஆகும் அப்படின்னா தான். ஸோ க்ரியேட் டொமைன் கண்ட்ரோலர்ஸில் போய்ட்டு இது பண்ணலாம். இதுலனா உங்களுக்கு எல்லா இதுலேயும் இதாகும். ஸோ நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ணணும், டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இதில் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா இதுக்கும் க்ரியேட் பண்ணுற இதில் கனெக்ட் ஆகிற டொமைன் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே அப்ளிகேட் ஆகும். நம்ம இந்த டொமைன் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். சரிங்களா. அதனால் இதில் போய்ட்டு க்ரியேட் GPO இன் திஸ் டொமைன், இதில் போய்ட்டு லாஸ்ட்டு லாகான் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு பாலிசி, அந்த லாஸ்ட்டான இது டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறேன். சரிங்களா. ஜஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஓகே, இது எங்கே இருக்கும், ஓகே இந்த இதில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதில் க்ரியேட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணுறது இங்கேயும் சேர்த்து தான் டெலீட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம், VCT லோக்கலுக்கு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதில் போய் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அங்கேயும் க்ரியேட் ஆகும், இங்கேயும் க்ரியேட் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால் நான் அதை அங்கே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம டெலீட் பண்ணணும். சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணுவோம், டொமைன் கண்ட்ரோலர் இதில். ஏன்னா டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த டொமைன் கண்ட்ரோலுக்கு மட்டும் செட் ஆகும். நீங்கள் VCT லோக்கல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த பாலிசி வந்து செட் ஆகும், அதாவது அதோட ரிலேட்டட் இருக்க எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அதனால் டொமைன் கண்ட்ரோலில் இருக்க மட்டும் நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் GPO லாஸ்ட்டு லாகான், ஓகே அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல க்ரியேட் ஆகுது பாருங்கள். குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். சரிங்களா. இங்கே நீங்கள் எங்கே டெலீட் பண்ணால் கூட உங்களுக்கு இங்கே இதாகும். சரிங்களா. ஸோ இதே இது வந்து உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் யூனிட்னு உங்களுக்கு குரூப் பாலிசி வரும்போது
உங்களுக்கு டீட்டெயிலாக பாலிசி பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு பாலிசி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ லாஸ்ட் லாகான ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன். அதில் போய்ட்டு எடிட் கொடுங்க. நம்ம அதே மாதிரி தான் பாலிசியில் போங்க. விண்டோஸ் செட்டிங்ஸு, செக்யூரிட்டி செட்டிங்ஸு, இதில் போய்ட்டு லோக்கல் பாலிசி, செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸு, சரிங்களா? ஸோ இதில் போய்ட்டு இன்ட்ராக்டிவ் லாகான்னு பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இதை போய்ட்டு இது பண்ணுறோம், எனேபிள் அப்ளை, ஓகே, தென் க்ளோஸ், இதையும் க்ளோஸ் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தேன். என்ன கமெண்டு சொல்லுங்கள்? பாலிசியை வந்து அப்டேட் பண்ணோன்னா ஜிபி அப்டேட் /force ஒரு கமெண்ட் பண்ணோம்ல, அந்த கமெண்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஜிபி இது கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை. விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரன்னில் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஜிபி அப்டேட் /force. ஓகே, ஸோ வந்து பாலிசி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். பாலிசி அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து லாகின் லாஸ்ட் லாகான் இது வந்து இதாயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் லாகாக பண்ணிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பாலிசி வந்து தனியாக செட் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு இதில் வரல, சரிங்களா? ஸோ நம்ம வந்து எப்போவுமே பாலிசி செட் பண்ணோன்னா தனியாக தான் செட் பண்ணணும், சரிங்களா? இருக்கிற டிஃபால்ட்டு பாலிசியில் கை வைக்காமல் தனியாக ஒரு நேம் கொடுத்து செட் பண்ணுறது தான் செக்யூரிட்டி, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறோம். பாலிசி பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது நம்ம இன்னும் நிறையா படிக்கலாம். ஆர்கனைசேஷன் யூனிட்னால் என்ன எல்லாமே நம்ம அடுத்த வீடியோ வரும்போது படிப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு பாலிசி எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து டிஎன்எஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்குல்ல, அது என்னன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ டிஎன்எஸ் போனீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வரில் நீங்கள் போனீங்கன்னா டிஎன்எஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ டிஎன்எஸ் சர்வர் இன்னும் எல்லாத்துக்கும் ஆக்டிவ் டைரக்டரி டிஎன்எஸ் சர்வர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக டிஎன்எஸ் வந்து பக்காவாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். டிஎன்எஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் லுக்கப் ஸோன் மட்டும்தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும், ரிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது, சரிங்களா? ஸோ ஃபார்வேர்டு மட்டுமே ஆக்டிவ் டைரக்டரிக்கு வந்து என்எஃப், அதனால் ஃபார்வேர்டு மட்டும்தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடிசி DC1 அதுவே க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். விடிசி DC1ங்கிறது நம்ம சிஸ்டமோட நேமு. இது வந்து ஏ ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் லுக்கப்பில் க்ரியேட் ஆகிற ரெக்கார்டு எல்லாமே ஏ ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஐபி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த நேமுக்கு ரிலேட்டடானது நம்ம இந்த சிஸ்டத்தோட சர்வரோட ஐபி, சரிங்களா? அப்போ வந்து டிஎன்எஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேம் டு ஐபி ஃபார்வர்ட் லுக்கப் சொல்லுவாங்க, ஐபி டு நேம் வந்து ரிவர்ஸ் லுக்கப்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே, இது எப்படி வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் விண்டோஸில் உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கும், சரிங்களா? சிஸ்டம் 32ல் இப்போ ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 32ல் NTDSன்னு ஒரு D80ன்னு ஒரு ஃபைல் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? NTDS ஓகே, ஃபைல் NTDS இதிலே போட்டோம் NTDS இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபைல் தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே தான் பில்டினாக தான் வச்சுருப்பான். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு இது உள்ளே இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி எனேபிள் பண்ணும்போது இந்த NTDS D80 ஃபைல் தான் வந்து உங்களுக்கு டிசேபிளாக இருக்கும். அது வந்து நீ ஆக்டிவ் டைரக்டரியை வந்து ரோலை எனேபிள் பண்ணும்போது என்னாகும் உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? நார்மலாக வந்து இது வந்து டிசேபிளில் இருக்கும், அதை வந்து இந்த NTDS D8 ஃபைல் தான் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதே மாதிரி டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் லுக்கப் ஸோன் எங்கே வந்து இதாகும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பான், சரிங்களா? இதில் வந்து விண்டோஸில் டிஎன்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்கள்.
system32 ஃபோல்டர் உள்ள உங்களுக்கு DNSனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்களா, DNSனு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் விண்டோஸ் system32க்குள்ளே DNSனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNSனு ஒரு சாம்பிள்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு place.dnsன்னு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஃபைலில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். சரி, நோட் பேடில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். ஓகே, ஸோ இந்த இது தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து டிஎன்எஸ்ஸாக என்ட்ரு ஆகிருக்கு. சரிங்களா, எங்கள் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் இந்த டிஎன்எஸ் என்ட்ரி இது பண்ணி பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணப்போ இந்த ஃபைல் வந்து தான் உங்களுக்கு வந்து சாம்பிள் ஃபைல்லேருந்து இந்த என்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் பாருங்கள், இருக்கா. ஸோ இந்த சாம்பிள் ஃபைல்லேருந்து தான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும், என்ட்ரியை வந்து அதில் வந்து உங்களுக்கு போடும். சரிங்களா, place.dnsங்கிற ஒரு ஃபைல்லேருந்து தான். சரிங்களா, அதே மாதிரி ரிவர்ஸ் லுக்கப் ஒன்று பார்த்தீங்கன்னா 192ங்கிற இதுலேருந்து தான் எடுத்து வந்து உங்களுக்கு போடும். சரிங்களா, ஸோ வந்து அது வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபார்வர்ட் லுக்கப் ஒன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும், உங்களுக்கு ரிவர்ஸ் லுக்கப் ஒன் க்ரியேட் ஆகாது. சரிங்களா, ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ வந்து இதில் போய்ட்டு நியூ ஜோன் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைமரி ஜோன், ஃபார்வர்ட் ஜோன் அதுவே க்ரியேட் பண்ணிடும், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் நம்ம தான் க்ரியேட் பண்ணோம். சரிங்களா, ஸோ ப்ரைமரி ஜோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ் இந்த கிளிக் மார்க் வந்து கிளிக்கில் தான் இருக்கும், இல்லைனா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ஜோன் இன் ஆக்டிவ் டைரக்டரி. சரிங்களா, ஸோ இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இது வந்து இதில் இருக்கணும், டிக் மார்க்கில் இருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான், செகண்ட் இது செலக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா, ஓகே, இதில் வந்து நம்ம ஐபி வெர்ஷன் 4 தான் பண்ண போகிறோம், ஐபி வெர்ஷன் 6 நம்ம பண்ணல. ஸோ அதனால் ஐபி வெர்ஷன் 4ல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நேம் கொடுக்கல, ஐபிக்கு தான் செட் பண்ணுறோம். ஐபிக்குமே எதை செட் பண்ணுறோன்னா நெட்வொர்க்கு தான் செட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அப்போ வந்து நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 தான் வந்து 192C நெட்வொர்க்கோட டேட்டா. சரிங்களா, 192.168.1 இந்த 3 தான் வந்து உங்களுக்கு .3 சாரி. ஸோ 3.5 அந்த 5 மட்டும்தான் வந்து சிஸ்டத்தோட ஐபி, மற்ற 3 இதுவும் வந்து 3 அட்ரஸும் வந்து உங்களுக்கு 192.168.3ங்கிறது வந்து நெட்வொர்க் அட்ரஸ்ஸு. லாஸ்ட்டில் உள்ள இதுதான் வந்து சிஸ்டத்தோட அட்ரஸ். அதனால் நம்ம நெட்வொர்க் ஐடி தான் கேட்டிருக்கான், அதனால் அந்த 3 இதை மட்டும் இது பண்ணால் போதும். 192.168.3 தான் அந்த நெட்வொர்க் ஐடி. சரிங்களா, அப்போ 192.168.3ங்கிறத இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து செக்யூராக தான் எப்போவுமே இருக்கணும். சரி, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அலோ எனி செக்யூர் இதெல்லாம் வந்து டைனமிக் அப்டேட்ஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரி இதில் இருக்கணும். சரிங்களா, அதனால் செக்யூரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், ஃபினிஷ். இப்போ வந்து நீங்கள் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி இதில் வந்துடும், ஆனால் நம்மளே வேணால் என்ட்ரி போடலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ட்ரி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ வந்து நம்மளே என்ட்ரி போடலாம். நியூ பாயிண்டர், இதுக்கு வந்து ஃபார்வேர்டுக்கு ஏ ரெக்கார்டு, ரிவர்ஸ்க்கு வந்து பிடிஆர் ரெக்கார்டு. சரிங்களா, ஸோ 192.168 என்ன ஐபி வந்து 3.5. சரிங்களா, இதோட ஹோஸ்ட் நேம் வந்து ஏற்கனவே நமக்கு இதில் இருக்குது, இதில் ஃபார்வர்ட் லுப்புக்கு ஜோனில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த இதை நம்ம கொடுத்தா போதும். சரிங்களா, இதில் போய்ட்டு இசிடி ஓகே, இதில் போய்ட்டு ஓகே இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்தாலே நம்ம போதும். ஓகே கொடுத்துட்டு ஓகே தென் ஓகே இப்போ என்ட்ரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஃபார்வர்ட் லுக்கப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், நேமுக்கு ஐபி அட்ரஸ் இருக்குது. சரிங்களா, இதான் நேம் டு ஐபி கன்வர்ஷன் வந்து ஃபார்வர்ட் லுக்கப்ஸ்னு சொல்லுவாங்க. ஐபி டு
நேம். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ரிவர்ஸ் லுக்கப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போட்டு நீங்கள் என்எஸ் லுக்கப்னு கொடுங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து என்எஸ் லுக்கப் போட்டால் என்ன வருது பார்த்தீங்கன்னா 127.0.0.1ங்கிறது இந்த சர்வரோட ஐபி வராமல் உனக்கு லூப்பாக் அட்ரஸோட ஐபி வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்படி வந்தால் கரெக்டு தான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, சில டிஹெச்பி சர்வர் அந்த மாதிரி எதாவது போட்டப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து லூப்பாக் அட்ரஸ் இருந்ததுன்னா சில சமயங்களில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? அதனால் நம்ம சர்வரோட ஐபியை வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு அப்படி தான் கொடுத்துருந்தோம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு இன்றைக்கி என்ன ஐபியோ அதே ஐபியை அப்படி இதில் கொடுத்துடலாம். 192.168.3.5 ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில சமயங்களில் இந்த டிஹெச்பி சர்வர்லாம் ப்ராப்ளம் வர்றது வந்து உங்களுக்கு வராது. இது கொடுத்திங்கன்னா பக்காவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா? ஸோ நான் அப்படி கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்படி கொடுத்தா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 127 பதிலாக நம்ம ஐபி கொடுத்தா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ என்எஸ் லுக்கப் போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு 3.5 வந்து உங்களுக்கு வந்துருச்சு. நம்ம முதல்ல வந்து 127.0.0.1 வந்தது. இப்போ வந்து நம்ம சர்வருக்கு என்ன ஐபி கொடுத்துருக்கோமோ அதே ஐபி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். செகண்ட் வந்து ஐபி போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ நேம் கொடுக்கலாம். நேம் என்ன, நம்ம சிஸ்டத்தோட நேம் என்ன, VTC/DC1 இது கொடுத்தா நமக்கு ஐபி அட்ரஸ் வரணும். வந்துருச்சிங்களா? 192.168.3.5ங்கிறது நம்மளோட ஐபி அட்ரஸ். அதே மாதிரி ஐபி கொடுத்தா உங்களுக்கு நேம் வரணும். 192.168.3.5 நேம் வந்துருச்சா, VTC/DC1.VCTS.local. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு என்ன ஆகுது, டிஎன்எஸ் சர்வர் ரன் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, ஏடிஎஸில் என்னென்ன இருக்குது, டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிசி லெவலில் குரூப் பாலிசியில் வந்து டிஃபால்ட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து ரீநேம் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் வந்து டிஎன்எஸ் சர்வர் எங்கேருந்து என்ட்ரி போடுறது, எந்த ஃபைல்லேருந்து என்ட்ரி ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிடிஎஸ் டிஐடி ஃபைல் லொக்கேஷன், அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஏடிஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இதில் வந்து எப்படி ஒரு கிளைண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.